ஹலோ கைஸ், ஹோப்பெல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். உங்கள் எல்லாருக்குமே ஒரு கேள்வியோட இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ஒரு புக் இருக்குது, அந்த புக்கை உங்களால் ரீட் பண்ணவே முடியாது அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? நிறைய பேர் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி மொக்க போடுவீங்க. ஆனால் உண்மையாலுமே உலகத்தில் ஒரு புக் இருக்குது, அதை உங்களால் ரீட் பண்ண முடியாது. அதுதான் இந்த புக். ஏன் இதை ரீட் பண்ண முடியாதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கைஸ், இப்போ என் கையில் இருக்கிற இந்த புக்கு தான் உலகத்திலே சேஃபஸ்ட் புக். இந்த புக்கை எதனால் நான் சேஃபஸ்ட் புக் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த புக்கு கூடயே உங்களுக்கு ஒரு சேஃப் உள்ளே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இதுக்கான கீயுமே கூடயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு டிக்ஷனரி மாதிரி தான் இது வந்து இருக்கும். ஆனால் இதை ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள கம்ப்ளீட் மெட்டலில் செய்யப்பட்ட ஒரு சேஃப் வந்து உங்களுக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது கூடயே உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 கீயும் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்பேர் கீயோட சேர்த்து. நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சின்ன சின்ன பொருளை எல்லாம் ஒழிச்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை தாராளமாக வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள சாக்லேட்டாக இருக்கட்டும், இல்லை காசாக இருக்கட்டும், எது வேணாலும் நீங்கள் நார்மலாக வச்சு லாக் பண்ணிங்கன்னா யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி இருக்கும். இதோட பில்ட் குவாலிட்டி பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா கம்ப்ளீட்டாக வெளியே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருந்தாலுமே உள்ளால ஃபுல்லாக மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு புக்கோட ஃபீல் உங்களுக்கு கிடைக்குதோ அதே அளவுக்கு உள்ளால ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இரும்பு சேஃபோட ஃபீலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ் ஏதாச்சும் இதில் மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா புக்கோட சேர்த்து தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. சின்ன சின்ன க்யூட்டான திங்ஸ் ஏதாச்சும் நீங்கள் வந்து மறைச்சு வைக்கணும்னா நீங்கள் இதுக்குள்ள தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், அவங்க வீட்டில் யாராச்சும் கொலை அடிக்க வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு 2 புக் இருந்தால் அவங்களுக்கு டவுட்டே வராது. சரி புக்கு தானே அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது புக்கு கிடையாது, இது ஒரு சேஃபான ஒரு லாக். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடிக்கணக்கான ருபீஸ் வந்து உள்ளால இருக்கணும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ ஃபைனலாக இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன, இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் வருது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் தான். ஏன்னா இந்த ப்ரைஸில் நீங்கள் ஒரிஜினலாக பேங்க்கில் போய் ஒரு சேஃப் லாக் வந்து வாங்கிக்கலாம். எனிவே வீட்டில் சும்மா ஃபன்னாக ஒரு ஷோ பீஸாகவும் இல்லை ஒரு லாக்கராகவும் நீங்கள் வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். இதை நீங்கள் வாங்கினாலும் உள்ளால காசெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம். சின்ன சின்ன பொருட்கள் ஏதாச்சும் நீங்கள் தொலைச்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிற பொருளை வந்து நீங்கள் இதுக்குள்ளால சேஃபாக வச்சுக்கலாம். கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.